டேய் உனக்கு வீக்லி பீடியா கண்டென்ட் அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு இன்ட்ரோ நான் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன்டா. லைக் இது ஓகேவான்னு பாரு. எப்பவுமே கில்ல வந்து யார் கூட கம்பேர் பண்ணுவாங்க? கோலியோட தானே கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலி கில்ல வந்து கம்பேர் பண்ண வேண்டியது கோலியோடே கிடையாது, ரோஹித் சர்மாவோட. தலைவன் அந்த அளவுக்கு டாஸ் தோத்து வச்சிருக்கான். 15 டாஸ் தொடர்ந்து தோத்துருக்கானுங்கடா இந்தியா. அதுல 5 தான் கில் தோத்தது. மீதி யாரு? மீதி 10 யார் தோத்தது? உங்க ஆள் தான். இது வச்சு ஆரம்பி, நல்லா இருக்கும். இன்ட்ரோ இது வச்சு பேசலாம். நல்லா இருக்கும்டா, சீரியஸா சொல்றேன், சூப்பரா இருக்கும். நீ ரோஹித் சர்மான்னு பாக்காத. இல்லடா, சூப்பரா இருக்கும்டா. நீ ரோஹித் சர்மான்னு பாக்காத. டேய் நான் என்ன சொல்ல வரேன்றது, you are just a content curator. நல்லா இருக்கும்டா. know your limits பரத். எதிர்பார்த்தேன். ஒண்ணும் இல்ல guys, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அதாவது நம்ம மேட்ச் நடக்கிறது, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் கம்பீர் வந்து ஒரு சம்பவம் பண்ணாரு. அதே சம்பவத்தை லைட்டா ஒரு பிட்டு போட்டு காமிச்சேன். அது என்ன சம்பவம்ன்றது மேட்ச் முடிச்சுட்டு அந்த நடுவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேட்சோட நிலவரம், வாட் இஸ் த கலவரம்ன்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் பேசி தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ என்னடா நிலவரம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து? இந்தியா இங்கிலாந்து பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நடந்த மேட்சை பத்தி பேசிடுறேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெசன்ஸ் போயிட்டு இருந்துச்சு சரியா. அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ என்ன மேட்ச்ங்கிற. ஏபி டிவிலியர்ஸ் பண்ணாரு பாரு ஒரு சம்பவம். மச்சி கடைசி ஓவர்ல 14 ரன் வேணும்டா. ஃபர்ஸ்ட் பால் பேட்டிங்ல இல்ல, ஃபீல்டிங்ல. சாரி, அதான் சொல்ல வந்தேன், ஃபீல்டிங்ல சரியா. 1 over 14 to win. ஃபர்ஸ்ட் பால் 6 போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பவுண்டரி லைன் சேவ் ஒன்று பண்ணி அது 4 போக வேண்டியது 1 ரன் தான் போச்சு கட்சியில சரியா. எல்லாம் போகுது, 4 பால் போடுறாங்க. கடைசி பால் 3 runs to win. அவ்வளவுதான், பீட டீம் கப்பல அடிக்க மாட்டானுங்க, போயிடும் 4 போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் 1 ball 3 to win. கிறிஸ்டியன் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கிறாரு. டிவிலியர்ஸ் வந்து லெஃப்ட் லெக் லாங் ஹேண்ட்ல அடிக்கிறாரு சரியா. அப்படியே ரன்னிங்ல பால் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கலெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு ரைட் ஹேண்ட்ல மாத்தி ஒரு த்ரோ ஒன்று அடிச்சாரு பாரு. சரியான பிளாட்டான த்ரோ. பவுலர் அடிச்சு பேரல் வந்து கடைசியில ஸ்டிக் அடிச்சிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா வின் பை 1 run. சவுத் ஆப்பிரிக்கா வின் பை த பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸ் and into the finals. They will meet Pakistan in the finals. அந்த கதைக்கு நம்ம வருவோம். WCL பத்தி பேசுறதுக்கே ஒரு பெரிய செக்மெண்ட் நாங்க வந்து ஒதுக்கி இருக்கோம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, நீ இந்தியா இங்கிலாந்து ஆரம்பிச்சு விடு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து இனிதே தொடங்கியது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல. ஏன்னா நிறைய சேஞ்சஸ்ங்க. இங்கிலாந்து சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச், இந்தியாவுக்கும் நிறைய சேஞ்சஸ். இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சர்துல் தாக்கூரை தூக்கிட்டு கருண் நாயரை போட்டாங்க. அது ஒரு வகையில நல்லா அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யூஸ் பண்ணிட்டாரு கருண் நாயர். பட் ஆனா வந்து ஒரு பேட்டிங் இன்னும் இவ்வளவு பெத்தா பேட்டிங், இவ்வளவு பெரிய பேட்டிங்கா, பவுலர் இருக்கடா பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஆனா அது ஒரு வகையில நம்ம அது பேசலாம், அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். இங்கிலாந்து சைட்லயும் பாத்தீங்கன்னா தலைவர் அவருக்கானோ இவருக்கானோ, அவரு தூக்க போறோம் இவரு தூக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தா, தலைவர் ஸ்டோக்ஸே வந்து நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பார்த்தா வாலே பாப்பு இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காரு. அவரை பிடிச்சி நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் ஒரே பண்ணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸுக்கு பதில் ஜோஸ்டாக கொண்டு வராங்க. அண்ட் இவரு கசட் கிச்சன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறாரு. அவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பதில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆர்ச்சர் இஸ் நாட் ஃபிட் டு பிளேன்ற மாதிரி. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ரிப்ளேஸ் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டர் அந்த இடத்துல தேவைன்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டன் வந்து இறக்குனாங்க. அந்த டாசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து தூக்கிட்டு திரும்ப ஜேக்கப் பெத்தல் உள்ள போட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பார் ஜேக்கப் பெத்தல்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்களா என்னன்னு தெரியல. பேட்டிங்ல பயங்கரமான ஒரு நல்ல பிளேயர் அவரு. சோ அவர் வந்துட்டாரு. இவ்வளவு சேஞ்சஸ் நடந்துச்சா இந்தியா என்னடா ஒரு சேஞ்ச் தானா அப்படின்னு கேட்பேன். கிடையாது. ஆகாஷ் தீப் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் அன்சூர் கம்போஜ் அண்ட் பும்ராக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்தாரு. ஜுரேலுக்கு பதில் ரிஷப் பண்ட் வந்து வந்தாரு இன்ஜுரி கண்டென்ட்ஸ்னால. சோ இதுதான் சாரி பாஸ் வந்துட்டாரு. சோ இதுதான் மேட்சோட நிலவரம். ஒரு கலவரத்தோட தான் ஆரம்பிச்சது, மேகமூட்டத்தோட தான் ஆரம்பிச்சது மேட்ச். அப்பயும் இப்பயும் தான் இருந்துச்சு. நடுவில் அச்சு நவுத்திச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் முடியறதுக்குள்ளே அடிச்சிருச்சு மழை. அப்போ உடனே லஞ்ச் சாப்பிட்டாங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ மேட்ச் வந்து டாஸ் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க சொல்லியிருந்தேன். ஆனா இவ்வளவு நான் அதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா டாஸ் தோத்துடுவாங்கன்ற மாதிரி கில் அகைன் அந்த 5th டாஸ் வந்து தோத்துட்டாரு. 5th மேட்ச்லயே டாஸ் தோத்ததை விட ஆலி போப்போ ஒரு ரெக்கார்டோட வராரு சரியா. அவரும் 4 மேட்ச் டெஸ்ட் கேப்டன் பண்ணிருக்காரு. அவரும் 4 மேட்ச் டாஸ் ஜெயிச்சது இல்ல. கில்லும் 4 மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. அவரும் ஜெயிச்சது இல்ல. தரித்திரத்துக்கும் தரித்திரத்துக்கும் சண்டை. அதுல ஒரு தரித்திரம் விட்டு போயிடுச்சு, இன்னொரு தரித்திரம் இன்னும் தரித்திரமாவே இருக்கு. சோ ஓகே, இன்னும் அடுத்த சீரீஸ் ஆச்சு நம்ம வந்து டாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். பிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்ல இருந்துச்சுங்க. கிரவுண்டுக்கும் பிச்சுக்கும் வந்து லைட்டா டிஃபரன்ஸ் தாங்க இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ என்னடா பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போய் தான் கம்பீருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சொல்றா பரத்து அதையும் கேக்குறீங்க. அது ஆக்சுவலி பிச்சுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி எப்பயும் ஒரு கோச்சோ பேட்டிங் கோச்சோ போய் பாக்குறதுலாம் வழக்கம் தான் சரிங்களா. இவங்க வந்து எல்லா தடவை அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து கௌதம் கம்பீர் கொஞ்சம் பிச்சுக்கு க்ளோஸா வந்து பாத்துருக்காரு அப்படின்ற மாதிரி கியூரேட்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. டோன்ட் கம் நியர் திஸ் டோர், டோன்ட் கம் நியர் திஸ் ஏரியா அப்படின்றப்போ பேட்டிங் கோச்சை சொல்லிருக்காரு, சித்தான்ஷு கோட்டக்னு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லிருக்காரு. அப்ப கம்பீர் வந்து கடுப்பாயிட்டு யூ டோன்ட் டெல் மீ வாட் வி ஷுட் டு, யூ டோன்ட் டெல் மீ வாட் வி ஷுட் டு, வி நோ வாட் வி ஆர் டூயிங், யூ ஆர் ஜஸ்ட் அ கிரவுண்ட்ஸ் மேன், யூ ஆர் ஜஸ்ட் அ பிச் கியூரேட்டர், யூ டூ யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடுப்பாயிருக்காரு. ஆக்சுவலி பிச் கியூரேட்டர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பிச் கிட்ட வரக்கூடாதுன்னு ரூல் இருக்கு, நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்வேர் பண்றீங்கன்னா நான் போயிட்டு ஐசிசில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிருக்காரு. அது கம்பீர் வந்து போ யார்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிருக்காரு. ஆக்சுவலி கம்பீர் பண்ணது கரெக்டானு கேட்டீங்கன்னா அவர் பிச் கிட்ட வந்தது வந்து மேபி தப்பா இருக்கலாம், ஆனா அவர் வந்து ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அவங்க வந்து ரப்பர் ஸ்பைக் போட்டு தான் வந்திருக்காங்க. அண்ட் சித்தாந்த் கோட்டக் என்ன சொல்றாருன்னா வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் வி நோ வாட் டு டூ, நம்ம ஒன்றும் அமைச்சர் கிரிக்கெட் விளையாடல, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டா நாங்க விளையாடிட்டு வந்த ஆளுங்க தான், எங்களுக்கு வந்து ஒரு பிளேயராவோ இருந்தாலும் சரி ஒரு கோச்சா இருந்தாலும் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு தெரியும். பிச்சை பாக்குற மாதிரி அந்த கியூரேட்டர் கொஞ்சம் காண்டாரு, அது கொஞ்சம் அப்சசிவா இருப்பாங்க. பேட்டிங் கோச்சே அப்புறம் கிளியர் பண்ணாரு, அது பிச்சு மேல கொஞ்சம் அப்சசிவா இருப்பாங்க கியூரேட்டர்ஸ், அது அப்படிதான் பேசுவாங்க, நடக்கதான் செய்யும் அப்படின்னு பெருந்தன்மையா தான் பேசினாரு. கம்பீர் தான் வந்து ஏய் எனக்கு தெரியும்டா போட அப்படின்னு சொல்லிட்டு காண்டேட்டாப்புல. இது என்னன்னா ஆக்சுவலி அந்த பென் ஸ்டோக்ஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறமே வராங்கல்ல, அவங்க கொஞ்சம் மென்டலா வந்து கேம் ஆடலன்ற மாதிரி யோசிச்சாங்களா அப்படின்றது எல்லாம். ஆக்சுவலி ஓவலோட பிச் கியூரேட்டர் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஸ்ரீலங்கா டீம் அகைன்ஸ்டா இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடின்றத நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல பிரெண்டன் மெக்கலம் அண்ட் ஓவல் பிச் கியூரேட்டரோட போட்டோ வந்துச்சு 2023ல நினைக்கிறேன். பிரெண்டன் மெக்கலம் பிச்சுக்கு கொஞ்சம் பக்கத்துல நின்று இருக்கிற மாதிரி, ஏன்டா டே இது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கு, பிரெண்டன் மெக்கலம் மட்டும் அலோவ் பண்றீங்க இப்ப கம்பீர் அலோவ் பண்ண மாட்டீங்களா, நீ ரூல்னா ரெண்டுத்துக்கும் ஒரு சேம் தானே அப்படின்ற மாதிரி அது ஒரு சைட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பட் எனிவே கம்பீர் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. பட் ஸ்டில் கம்பீர் இஸ் கம்பீர், வி ஆல் நோ ஹிம், அது அவர் அப்படிதான், அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நீ தப்பா நீ வந்து அவன் உங்ககிட்ட மாட்டல, நீ தான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி பசங்களா இருக்காங்க சார். இது மேட்ச்லயே ஒரு ஃபைட், எதுக்கு சொல்ல வைக்கிறீங்க, மேட்ச்ல ரன் ஓட சொன்னா தப்பா கால் பண்ணிட்டு தலைவன் தான் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாப்புல, பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி டாஸ் ஜெயிச்சா வந்து பேட்டிங் ஆடணும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், பார்க்காதவங்க இதுக்கப்புறம் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. ஆனா சொல்லியிருந்தேன் இது மாதிரி பவுலிங் தான் எடுப்பாங்க, ஒரு அப்ரோச் ஒரு ஆர்த்தடாக்ஸ் அப்ரோச் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா அந்த மாதிரியே அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பரத் சொல்லியிருந்தான் அவங்க வந்து பவுலிங் தான் போவேன், இந்த பிச்சு கண்டிஷன் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்கடா, அவங்க பிச்சுக்கு பவுலிங் தான் தேவைன்னு எடுப்பாங்கன்னாங்க. அதே மாதிரி வந்துச்சு. ஆனா அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சுவலி நீங்க ஓவர் காஸ்ட் கண்டிஷனும் இருந்துச்சு. சுப்மன் கில் கூட டாஸ் அழகா சொன்னாரு, இந்த ஆக்சுவலி ஓவர் காஸ்ட் கண்டிஷன் வரதுக்கு முன்னாடி நாங்க பேட்டிங் எடுக்கலாம்னு தான் வந்தோம், ஸ்கைஸை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து டபுள் மைண்டடா தான் இருந்துச்சு, நல்லவேளை நாங்க டாஸ் தோத்துட்டோம், மேட்ச் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் டாஸ் தோக்குறது நீ பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எவ்வளவு அழகா எவ்வளவு நேக்கா சமாளிக்கிறான் பாரு தலைமை டாஸ் தோத்துட்டு. எனக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசி 23 கவுண்டி மேட்சஸ் எல்லாம் சேர்த்து எந்த டீமே வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கலையா ப்ரோ, ஆனா வந்து 65% ஆஃப் த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வாட்ஸ் தி டெண்டன்சின்னு தெரியல. மேட்ச்க்குள்ள போய்டுவாங்க. இங்கிலாந்து பவுலர் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பரா போட்டாருங்க, அவர் இருந்தா நல்லா போட்டுப்பாரு, அவர் உட்கார வச்சுட்டாங்க. அவரு வந்து ஜாஸ் தங்கு வந்து சூப்பரா போட்டு இங்கிலாந்துக்கு நல்லா ஸ்விங் பண்ணாரு. என்ன கொஞ்சம் வந்து அப்நார்மலா ஸ்விங் பண்ணி லெக் ஸ்லிப் இருக்காருல்ல, சரி அவராச்சும் பால் பிடிப்பாருன்னு பார்த்தா அவருக்கு தாண்டி எங்கேயோ போகுது, அது பிச்சுக்கு வெளில போய் எங்கேயோ போய் பவுண்டரி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அப்நார்மலா கண்ட்ரோல் பண்ணல சில டெலிவரிஸ். மத்தபடி டெஸ்ட்ல வைட்ஸ் போடுறதே அபூர்வம். தலைவன் டெஸ்ட்ல 5 வைட்ஸ் போட்டு கிடந்தான், 2 5 வைட்ஸ் எங்கேயுமே யார் மேலே படல, யார்கிட்டயும் போல, ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப் சைன்னு போது பால், அந்த மாதிரி போட்டாரு பால். அதெல்லாம் தாண்டி வந்து டீசெண்டா போட்டாருங்க அவர் வந்து ஸ்டார்ட். ஆனா அங்க குறை சொல்ல முடியாதுடா, அவருக்கு பிச் எது கிரவுண்ட் எதுன்னு வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலி பக்கத்துல இருந்த பிச் நினைச்சு அவர் போட்டிருக்காரு, அப்பதான் தெரியுது. ஆமா அது ஒன்னும் சொல்ல முடியாது, தங்க மேல தப்பு இல்ல. கஸ் அட்கின்சன் வந்தாரு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அவர் இந்த மேட்ச் வருவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கஸ் அட்கின்சன் வந்தாரு, சூப்பரா போட்டாருங்க. அவர் தான் வந்து டாப் ஆர்டர் சதச்சார், அப்படியே அவரும் டர்மோ சேர்ந்துதான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல அவர் ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் செமையா போட்டாரு. கிறிஸ் ஓக்ஸ் வந்து அகைன் எனக்கு தெரியல, ஆக்சுவலி டோர்னமெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் சப்போர்ட் பண்ணேன். 4th மேட்ச்ல இருந்து அவர் இஸ் நாட் தி நார்மல் கிறிஸ் ஓக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது இந்த மேட்ச்லயும் கிளியராவே தெரிஞ்சது. அந்த எப்பயும் போற அந்த கிறிஸ் ஓக்ஸ் ஒரு ஸ்விங்கோ அவருக்கு வரல, அந்த லைன் லெங்த் நிறைய மிஸ் பண்ணாரு, தெரியல, ரொம்ப சுமாரான ஒரு பவுலிங். பட் ஸ்டில் அவர் வந்து டேக் ஆன் பண்ண முடியல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல பகவான் கிடையாது, வர்ண பகவான், சரிங்களா. ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ரொம்ப வந்து அந்த பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. செகண்ட் வந்து பிச்சு ரொம்பவே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டீப் பவுன்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவரை கொஞ்சம் டேக் ஆன் பண்றது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி இந்தியா வந்து சூப்பரா டேக் ஆன் பண்ணாங்க. எஸ்பெஷலி KL ராகுல் அண்ட் சாய் சுதர்ஷன் செம்ம இன்னிங்ஸ் ஆடினாங்க, ஒரு கிரிட்டி நாக்கு. அன்பார்ச்சுனேட்லி போயிட்டாருங்க. அவர் என்ன பிரகாசிப்பாருன்னு பார்த்தா வந்து பிரகாஷ் ராஜ் மாதிரி அப்பப்பதான் வந்துட்டு போறாரு படத்துல. அந்த மாதிரி தலைவர் வந்து 30-60 இருக்காரு, எப்போ ஒரு செஞ்சுரி போடுவாரு. பை சாய் சுதர்ஷன் ஃபேன்ஸ் கிளப். ராகுல் வந்து ஒரு 11 ரன்ஸ் அதுக்கப்புறம் அவர் நட்டுக்கினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து தலைவன் வந்தா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது தான் மழை வந்து ஒரு 1.5 hours கிட்ட ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிரேக் விட்டு வந்தாங்க.
பிரேக்ல வந்து அவருக்கு என்ன சாப்பிட்டாரு, தூக்கம் வந்துச்சா, லஞ்ச் சாப்பிட்டு என்ன கருமா அதுக்கு தெரியல. முன்னாடியே வந்துங்க அப்பப்போ வந்து ஒரு 2 3 கால் வந்து கொஞ்சம் தலைவன் ஓடி ஓடி போறான் குடு குடு குடுன்னு என்ன அவசரம் தெரியல. அப்புறம் 3வது வாட்டியோ நம்ம 4வது வாட்டியோ கரெக்டா ஒரு பவுலர் கையிலே அடிச்சுட்டு கால் பண்ணிட்டு கால் பண்ணது இங்க ஏறி காட்டுறதுலாம் பிரச்சனையே கிடையாது. பாதி கிரீஸ் என்ன நினைச்சிட்டு ஓடினாரே தெரியல. தேவடா தேவடா நினைச்சிட்டு அவரு ஒரு ஓட்டத்தை எடுத்தாரு. ஆப்போசிட் டே பால போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஓடி போய் பவுலரை தூக்கிட்ட பால் வச்சிட்டாரு. ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட். அதுதான் அவர் வந்து காலையும் பாக்கல, எடுத்தாப்புல சாய் சுதர்சனோட காலையும் பாக்கல. கசட் ஒரு ஆளையே பாக்கலடா, அவர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு மிஸ்டேக் வந்து கிளியரா வந்து அவாய்ட் பண்ணிருந்துருக்கலாம். நான் அங்க அதுல என்ன காமெடினா, அந்த ரன் அவுட்டுக்கு ஒரு 5 பால் முன்னாடி தான் கமெண்ட்ரி இங்கிலீஷ் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா, the communication between these two guys are really amazing. Yes, of course, they used to play in the IPL together for Gujarat Titans. அப்படின்னானுங்க. 5 பால் தாடல ப்ரோ. நல்லா பண்ணீங்கடா கம்யூனிகேஷன் டேய். ஆக்சுவலி நீ சொல்லிருந்த ரோஹித் சர்மா மாதிரின்ட்டு தலைவன் வந்து எல்லாரும் மாதிரிடா விராட் கோலி மாதிரிடா ரன் ஓடுறதுல. விராட் கோலி நல்லா ரன் ஓடுவாரு, இவரும் ஓடுவாரு. பட் அந்த ரன் அவுட்ஸ்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணோம். அது வந்து தலைவன் மாதிரி பண்ணி விட்டாங்க. சாரி சார், நான் தெரியாம சொல்லிட்டேன். கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கடிக்காதீங்க, சாரி விட்டுருங்க. நீ வந்து இப்ப கமெண்ட்ஸ்ல நீ கோன்னு ஆரம்பிக்கும் போதே கடிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. பிதான டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. என்ன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பாஞ்சிட்டு வருவாங்க. நாங்க ஃபன்னியா இது மாதிரி நான் இப்ப சொல்றதுக்கு இல்லைங்க, ஃபன்னியா முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் பாராட்டி பயங்கரமா நான் பாராட்டுவேன் கோலியை. அதெல்லாம் உங்க கண்ணுங்களுக்கு தெரியாது. ஏதோ வன்மத்தை வச்சுட்டு இந்த கெசரிக் வில்லியம்ஸ் வந்து டிக்கு போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து அப்போ வன்மத்தை வச்சுட்டு 2 இயர்ஸ் கழிச்சு இது அந்த வன்மத்தை இது பண்ணி காமிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு. வன்மம் தாங்க, அதுல ஒன்றும் தப்புலாம் கிடையாது. வன்மம் வந்து பாசிட்டிவ் வன்மம் இருக்கு, நெகட்டிவ் வன்மம் இருக்கு. வன்மத்தை தப்பா பயன்படுத்தாம அவர் வந்து மேட்ச்ல அடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் பயன்படுத்துறாரு, அது நல்ல விஷயம். சரி, இந்த மாதிரி சொல்றேன்னா பாராட்டிட்டு தானே சொல்றேன். அது ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க போட்டுன்ற மாதிரி எங்களுக்கு இதாயிடுச்சு. அப்புறம் பேசுனாலே பயமாரி ஏன் இப்பதான் வளர்ந்து வர ஒரு பாய்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் நீங்க, சரிங்களா? இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அத உண்மையிலே நம்ம மனசுல வந்து வன்மம் இருந்து சொன்னா கூட சரி ஓகே ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் ஒன்னும் இன்டென்ஷனா பேசுறது இல்ல, எல்லாரையும் கலாய்க்கிறோம். இப்ப ரோஹித் சர்மாவும் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல கலாய்ச்சோம். அதுக்குன்னு நான் கடிச்சிட்டா வந்து அவனுவே எப்படி சொல்றேன். நானே பச்சையா தோனியை சொல்லுவேன், 47 வயசுக்கு ஆடுவாரு போல, தயவு செஞ்சு ரிட்டையர் ஆருங்க தோனி சார், நானே தான் கேட்பேன். அது என்ன பண்ண முடியும், கலாய்க்கணும் முடிவு பண்ணிட்டு பரமச பக்கம் கலாய்க்கிறதா. நிறைய பேர் வாடிங்கடா, அது மட்டும் தப்பா இருக்கு சொல்லிட்டேன். அதெல்லாம் கிடக்குது, நம்ம மேட்ச் வருவோம் திரும்ப. ஓகே, கில்ல வந்து சரி ஓகே, சாய் சுதர்சன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு அன்பிளேயபிள் டெலிவரிங்க, அதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். லாஸ்ட் டைம் சூப்பரான டெலிவரி, கொஞ்சம் இப்படி பண்ண போய் கீப்பர் கேட்ச் ஆயிடுச்சு ஜேமி ஸ்மித். அதே மாதிரி சார் அவர் வந்து அதே மாதிரி அவுட் ஆனாரு. சேம் டெலிவரி, சேம் கடை, சேம் டெய்லர், சேம் வாடகைன்ற மாதிரி சேம் டெலிவரி, சேம் ஷாட், சேம் விக்கெட் கீப்பர் கேட்ச், சேம் பவுலர் வேற. சோ அதுக்கப்புறம் ஓகேங்க, ஒரு 5 விக்கெட் போயிருந்தது. ஓகே, ஓரளவுக்கு ஆடுவாங்கன்னு பார்த்தா துருஜர் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கருண் நாயர் அண்ட் வாஷி சுந்தர் தான் வந்து மேட்சை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. வாஷி சுந்தர் அவருக்கு சல்யூட்டுங்க. அவரு நான் கூட அப்பப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு பேட்டிங் அப்படி எடுத்து பார்த்தா, ஸ்டார்ட்ஸே எடுத்து பார்த்தா தெரியுது. நிறைய மேட்ச் முன்னாடி வந்து அவ்வளவு நாக்ஸ் ஆடி காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அது காபாவா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், அந்த பயங்கரமா ஆடி ஜெயிச்சு இந்தியா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கப்போ ஒரு ஆடி கொடுக்கறதுல வந்து வாஷிங்டன் கண்டினியூஸ் இப்ப வரைக்கும் நாட் அவுட்ல இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷம், அப்படியே இருங்க. ஒரு 300 ரன் அடிச்சா கூட போதும். நம்ம பவுலர் வச்சு அந்த மேட்டர் தான், அந்த ஃபேக்ட் தான் நான் சொல்லணும்னு வந்தேன். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஓலி போப்போட ரிவ்யூ சொல்லிடுறேன், சரிங்களா? ஓலி போப் வந்து 13 ரிவ்யூ எடுத்திருந்தாரு இந்த மேட்ச் வரதுக்கு முன்னாடி. 13 ரிவ்யூல 12 ரிவ்யூ வந்து அன்சக்சஸ்ஃபுல், ஒரு ரிவ்யூ வந்து அம்பையர்ஸ் கால் இருந்துச்சு, சரிங்களா? தலைவன் வரான், டாஸ் வந்து ஜெயிச்சா அந்த யுஃபோரியாவா என்னன்னு தெரியல, தலைவன் வந்து 2வது ஓவர்லயே வந்து ரிவ்யூ எடுக்கிறான் ஜெய்ஸ்வாலுக்கு அகைன்ஸ்டா. எல்லாரும் கிரவுண்ட்லயும் வந்து ஒரு மாதிரி வந்து சோகமா ஒரு மாதிரி கையை வச்சிட்டானுங்க. கமெண்டேட்டர்ஸ் கழுவி ஊத்துறானுங்க, கிளியரா டபுள் சவுண்டு, கிளியரா பேட் அண்ட் பேட், இவன் எதுக்கு ரிவ்யூ எடுத்தா அப்படின்ட்டு. ஆனா அந்த ரிவ்யூ செம சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 2 தடவை வந்து பேட்ல அடிச்சது, அதான் அந்த நாய்ஸ். லாலிபாப் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ எடுத்தோன்னே ஐயோ பெரிய ஆள் போல ORS அப்படிலாம் நினைச்சுதாதீங்க. அதே ஒரு மக்கள் அது முன்னாடி எல்லாம் வந்து எவ்வளவு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிருக்கா தெரியுமா? அதான் சொன்னதே, 13ல 12 ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல். உன்னால என்ன பண்ண முடியுமோ ஒன்னு நம்பி கொடுத்தது, அதை சிறப்பா பண்றத நினைச்சிருப்பாரு. ஆனா நடக்கல. சூப்பர் வாலிபால். சரி, இப்ப நம்ம வந்து பேட்டிங் பஞ்சாயத்துக்கு வருவோம். ஆக்சுவலி வந்து நம்ம சில சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வருவாருங்க அப்படி இப்படி நம்ம பேசணும். அண்ட் சர்துல் தாக்கூருக்கு பதிலா குல்தீப் யாதவ் வருவாங்கன்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். நாங்க வந்து ஒரு பவுலிங் ஆஸ்பெக்ட்ல தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி வந்து கில் அதை பண்ண மாட்டாருன்னு தெரியும். வந்தா நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணோம் நாங்க. ஒரு பவுலிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். சோ நாங்க வந்து ஒரு பவுலர் ஆஸ்பெக்ட்ல வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷர்துல் தாக்கூரை டிராப் பண்ணிட்டு ஒரு பேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர் நாங்க ஆடுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
இது நிறைய கமெண்டேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரிஷியேட் தான் பண்றாங்க அந்த மூவ். அவங்க ஆஸ்பெக்ட்ல எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க தாக்கூரை வந்து ஒரு பேட்டர் தான் வச்சிருந்தீங்க, பவுலிங்கும் பெருசா யூஸ் பண்ணல அப்படின்றப்போ தாக்கூர் மாதிரி ஒரு பேட்டர் வரதுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்டரி அவங்க யூஸ் பண்ணலாமே, சோ கருணா எடுத்துட்டு வந்து தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் எங்க ஆஸ்பெக்ட் நாங்க என்ன யோசிச்சோம் ரெண்டு பேருமே அப்படின்னா, சி நீங்க வந்து ஆல்ரெடி இந்தியா வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சரிங்களா. ஒரு ரெக்கார்ட் என்னன்னா, இந்தியாவோட மோஸ்ட் ரன்ஸ் இன் டெஸ்ட் சீரிஸ் இதுதான். அவங்க இத்தனை வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியில அதுவும் வந்து அவைலபிளா அடிச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம். இவ்வளவு பேட்டிங் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து எங்க லேக்கிங்கா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல தான். சோ இங்க வந்து கருணா இருந்த 50 அடிச்சாலும் செஞ்சுரி அடிக்கட்டுமே, செஞ்சுரி அடிச்சாலுமே இப்ப பவுலிங்ல வந்து நம்ம இந்த 3 சீமஸோட போயிட்டு அப்படிதான் சொல்றேன். நீங்க வந்து இப்ப பேட்டிங் அவ்வளவு அடிச்சுட்டு டிரா ஆக்கிட்டு வருது யூஸே கிடையாது. 2-1 போயிடுவாங்க. யூ ஷுட் அட்டாக். அதுக்கு டெஸ்ட் மேட்ச்ல அட்டாக் பண்றது பேட்டிங் இல்ல, பவுலிங் தான் மெயின். ஆமா, விக்கெட் டேக்கிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது மேபி குல்தீப் ட்ரை பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பட் ஓகே, அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க ஆனது பார்த்தா கருணா தான் இப்ப வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. பவுலர்ஸ் வந்து தாக்கு பிடிச்சி தப்பிச்சுட்டா கண்டத்துல இருந்து சந்தோஷம். ஹர்ஷதீப் சிங் ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னு ஒரு இதுவா இருக்கு. பிரசித் கிருஷ்ணா வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போடல. பட் ஆனா இந்த பிட்ச்ல மேபி அவர் போடுறதுக்கான இந்த பிட்ச் பயங்கரம் யூஸ் பண்ணலாம், அது தப்பு சொல்லல. ஹர்ஷ்தீப் சிங் கொண்டு வரதுக்கு ஒரு லாஜிக்கலா ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ மோஸ்டா ஒரு 5th மேட்ச் ஆஃப் சீரிஸ் இல்ல 4th மேட்ச் ஆஃப் சீரிஸ்னா ஒரு புதுசா ஒரு பிளேயரை வந்து டெபியூ பண்றது யோசிப்பாங்க. ஏன்னா அது சீரிஸ் டிசைடர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் போன மேட்ச்ல அன்சுல் கம்போஜ் மட்டும் டெபியூ பண்ணல அப்படின்ட்டு. அன்சுல் கம்போஜ் டெபியூ பண்ணது காரணம் வேற பவுலரே இல்ல, எல்லாருமே இன்ஜுரி. ஆகாஷ் தீப்பும் இன்ஜுரி. மேட்சுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஹர்ஷ்தீப் சிங் தான் டெபியூ பண்றதா இருந்தாரு. அவரும் இன்ஜுரி ஆன கட்டத்தினாலதான் வந்து அன்சுல் கம்போஜ் டெபியூ பண்ணாரு சரிங்களா. சோ இந்த மேட்ச்ல நீங்க ஹர்ஷ்தீப் சிங்க ஒரு புது பையனை ஃபர்ஸ்ட் மேட்ச் சீரிஸ் டிசைடர்ல கொண்டு வர மாட்டாங்க. இது நீங்க பாஸ்ட் இதுல எடுத்து பாருங்க. லிமிடெட் ஓவர்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, இது டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் மேட்ச் பேட்ஸ்மேனுக்கே யோசிப்பாங்க, பவுலருக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. அதனால ஹர்ஷ்தீப் சிங் கொடுக்கல. கோயிங் அவே வித் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். சோ வந்து ஹோப் இட் பேஸ் ஆஃப், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் 3 சீமர்ஸ் தான். 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஓவர்ல ஸ்பின் எடுக்காதுங்க அதுன்ட்டு. நம்ம அடி பார்த்தோம், ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு வேல்யூ இருக்கு இந்த பிச்சில். கண்டிப்பா 4th இன்னிங்ஸ் திரும்பவும் நம்ம 4th இன்னிங்ஸ் பவுலிங் போடுவோம். அப்படி இருக்கிற போது ஹோப் ஜடேஜா வாஷி கம்ஸ் இன்டு தி பிக்சர் வெரி லேட். அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிட்ச். ட்ரிஃப்ட் ஆன பால் அப்போ வந்து விக்கெட் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம அட்லீஸ்ட் 200 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணணும் ப்ரோ. சரி ஓகே, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தாச்சு. இதுக்கு மேல பேசினா கொண்டுருவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடுவா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் விட்ட நியூஸே பேசுவோம். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெஜெண்ட்ஸ். அதுல ஏபி டிவிலியர்ஸ் வந்து செம்மையா ஆடிட்டு இருக்காருங்க இந்த சீரிஸ். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. நம்ம ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தோம் இதுல கிரிக்கெட் பேஜ்ல இன்ஸ்டால. அந்த ஒரு செஞ்சுரி மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமும் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஒரு மேட்சுக்கு மேட்ச் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த செமிஃபைனல்ஸ்ல கொஞ்சம் பேட்டிங் சொதப்பிட்டாரு. பட் இருந்தாலும் டீம் ஜெயிச்சிச்சு சரிங்களா. ஃபீல்டிங்லயும் சரி ஏபி டிவிலியர்ஸ் தான். அண்ட் கமெண்ட்ரியில சொல்ற மாதிரி இந்த லீக் வந்து ஆக்சுவலி ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ்க்குன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த லீக் செம காம்படிட்டிவா இருக்கு. சில டீம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிட்டையர்ட், ரொம்ப ஆதி காலத்து பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சீரியஸ் எல்லாம் ஆடினாங்க. ஐ திங்க் அதுவுமே 3rd சீசன்ல இருந்து மாறும்னு நினைக்கிறேன். பட் எய்தர் வே பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஃபைனல்ஸ். பாகிஸ்தான் ஒரு செமிஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியா பயங்கரமா ஜெயிச்சுட்டு போனாங்க பார்த்தா. இன்னொரு செமிஃபைனல் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிச்சிட்டு தெரியாம இருந்தீங்கன்னா சொல்றேன். அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் நடக்க வேண்டிய செமிஃபைனல்ஸ் நம்ம வந்து வாக் ஆஃப் பண்ணிட்டு போனதுனால பாகிஸ்தான் வந்து ஜாலியா வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. தலைவர் சாயிட் அஃப்ரிடி ஒரு போஸ்ட் கூட வந்துச்சு. அதுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாருங்க. ஏதாவது கால் வச்சு இருந்த பால் பேர்ல எட்டி பாக்குற மாதிரி. நடுவில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 டீம் வந்து தவிச்சிட்டு இருந்துச்சு, எப்படியா உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமே வந்து தவிச்சிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து இந்தியா வந்து பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டோம். அதுதான் ஆக்சுவலி என்ன கதைனா, கடைசி லீக் மேட்சுங்க இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சரிங்களா. அந்த 4th ஸ்லாட்டுக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் ஆரம்பிக்கும் போது தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க, 4th முடிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, டேரக்டா குவாலிஃபைடு. இந்தியாவுக்கு வந்து ஈக்குவேஷன் இருந்துச்சு. என்னன்னா அவங்க சேஸ் பண்றாங்கன்னா 14.1 ஓவர்ஸ்க்குள்ள அந்த ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணா அவங்க குவாலிஃபை ஆவாங்க. அப்படி ஒருவேளை 14.2 ஓவர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 டீம் குவாலிஃபை ஆகலாம். மேட்ச்குள்ள போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 140 அந்த ரேஞ்சில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்தியா வந்து இது 14 ஓவர்ஸ்க்குள்ள சேஸ் பண்ணோம். சேஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா சேஸ் பண்றாங்க சரிங்களா. யூசுப் பத்தான், ஷுவர்ட் பின்னி 2 பேரும் சேர்ந்து ஒரு செம்ம நாக் ஆடி மேட்சை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த செலிப்ரேஷன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. சூப்பர் ஆடி செம்மடா. இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் விளையாட போறாங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராங்க. எனக்கு என்னன்னா, டே நீங்க ஆசைப்பட்டு ஆட்டைய போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஓட்டைய போட்டு ஒன்னதுக்கு உதவ பண்ணிட்டீங்களா, உதவாக்காரங்களான்ற மாதிரி. எதுக்குடா நீங்க அந்த மேட்ச சேஸ் பண்ணீங்க 14 ஓவர்ல? நீங்க அந்த மேட்ச் போயிருக்கோம். இவங்க 2 பேருமே ரிசல்ட் வந்து வரலன்னா இங்கிலாந்து போயிருக்கோம், இல்லன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சுட்டு உள்ள போயிருப்பாங்க. கரெக்ட். நீங்க இவங்க கஷ்டப்பட்டு 14 ஓவர்ஸ் சேஸ் பண்ணிட்டு எதுக்கு வாக் ஆஃப் கொடுக்கறதுக்கா? அங்க என்னடா வந்து ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு ஆடாம ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தானுக்கு ஆடவே இல்ல, ஃபைனல்ஸ்க்கு போயிட்டானுங்க. இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும், எதுக்கு வந்து வாக் ஆஃப் கொடுக்கணும்? இதுக்கு பருத்தி போட்ட குடவுன்லயே இருந்திருக்கலாம். அதான் இதுக்கு வந்து நீங்க அப்பயே வாக் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இது நீங்க அப்ப விளையாட போறதுல தெரிஞ்சுன்னா இப்பயே விட்டு இருந்தா இன்னொரு டீம் ஆச்சு பொழைச்சிருப்போம், ஒரு கேம் ஆச்சு கிடைச்சிருப்போம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. அதுதான் ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம்.
சரி, இந்த இந்தியா பாகிஸ்தான் மட்டும் தான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏசியா கப் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்கேயே வந்து இந்தியா பாகிஸ்தான் கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்ல இருக்காங்க. இவங்க வந்து தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரிஞ்சுதான் பண்ற இவர் சொல்லுவார்ல கோபி, நீ தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சதான் பண்ற அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதான் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து 4 டீம் இருக்கு அந்த குரூப்ல. லைக் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஓமான் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஏஇ. அதாவது சோ வந்து செப்டம்பர் 9 அந்த ஏசியா கப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும். அது வந்து சூப்பர் 4ன்ற மாதிரி இன்னொரு இது நடக்கும். அதுல டாப் 2ல வர டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. இது போன ஃபார்மேட் இப்படிதான் இருந்துச்சு. போன ஏசியா கப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். நீ சொல்ல இந்தியா பாகிஸ்தான் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா ஆடுறது உனக்கு பிரச்சனையா, இல்ல வந்து வாக் ஆஃப் தரணுமா? வாட் யூ சே பகா? எனக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் இப்போதைக்கு விளையாடுறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஒரு கேமை தாண்டி வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடுறது எனக்கு சரியா படல. சோ விளையாடாம அப்படி கொண்டு இருக்கிறது நல்லது. இந்த டைம்ல ஒரு ஸ்டபானா இருக்கும். இப்பயும் வந்து நம்ம அவ்வளோ ஹியூமிலேஷனுக்கு அப்புறமா வந்து திரும்ப அந்த கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட வேணாம் அப்படின்னு பாக்குறது. என்ன நீங்க எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா இதான் நான் சொல்லணும்னு. ஓகே, இது கங்குலிட்டும் கேட்டிருக்காங்க. கங்குலி வந்து பாலிடிக்ஸ் வேற கிரிக்கெட் வேறன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. காசு தாங்க அது எண்ட் ஆஃப் தி டே. காசு வரும்னா யாரு எல்லாமே வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் யா வாட் எவர். அப்படி பார்த்தா ஓகே தான். பாலிடிக்ஸ் வேற கிரிக்கெட் வேற. ஆனா இது பாலிடிக்ஸுங்க அந்த தாண்டி லைஃப்ஸ் போயிருக்கு. அதுல நம்ம சொந்த மண்ணிலே இருக்கிறவங்களே மேல கை வச்சிருக்காங்க. அதை தாண்டி நம்ம கேம் விளையாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்க, இதுல கிரிக்கெட்டர்ஸ் என்ன இது பண்ணாங்க? இப்போ கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொஃபஷனை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம ப்ரொஃபஷனல் தாண்டி நம்மளால வந்து போய் சண்டை போட முடியாது. நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் பாகிஸ்தானுன்றது நம்ம சைட்ல இருந்து தெரிவிக்கிறோம். ஆன்லைன் வார் வேணா பண்ணலாம். ஆன்லைன் வார்டா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இது பேச விரும்பல. சரி, அதை பத்தி பேசலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் என்ன பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றப்போ, பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து 6:30 ரிலீஸ் ஆகுமா? அது வந்து 5 o'clock ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க 6:30 மணிக்கே பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மேட்ச் பார்க்க போயிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போங்க. ஏன்னா ஒன்னும் நடக்காது இந்த மேட்ச்ல. சரிங்களா? சோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 டீமை பத்தி நம்ம ரீசெண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடி வாங்கி துவச்சி தொங்க போட்டுதான் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. பாகிஸ்தான் என்னடானா பங்களாதேஷ் போயிட்டு 2-1 தோத்தானுங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைனல்ல தோத்துருக்கானுங்க. 5-0. இது மட்டும் கிடையாது, ஆக்சுவலி டெஸ்ட் சீரிஸ்மே தோத்துட்டாங்கன்றப்போ 8-0 நினைக்கிறேன். டோட்டலா 8 or 7 சீரிஸ் ஃபுல்லாவே தோத்துறாங்க. ஒரு மேட்ச் கூட வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கல. வாசுக்கு அர்த்தமே இதுதான் அர்த்தம். சரிங்களா? இதுல என்ன ஃபன்னா, டிம் டேவிட் இருக்காரு பாத்தீங்களா? அவர் வந்து 3rd T20ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை ஆஸ்திரேலியன். அது மட்டும் இல்லாம 3rd ஃபாஸ்டஸ்ட் பை ஃபுல் பாடி மெம்பர் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன ஜோக்னா, செகண்ட் மேட்ச்ல வந்து ஆண்ட்ரே ரசல் ரிட்டையர் ஆயிருந்தாரா? ரிட்டையர் ஆயிட்டு ஆண்ட்ரே ரசல் வந்து கொடுத்த பேட் வச்சுதான் வந்து டிம் டேவிட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஏடா நீ சும்மா போயிருக்க வேண்டியதானே? கேப்பாரா இல்லையா டேரன் சாமி? நியாயமா புடிங்க இவரு டேவிடே. அது ஏன்டா போய் கொடுத்தாரு? சரி, ஓகே, நம்ம இந்த சீரிஸ்க்கு வருவோம். 2 பேருமே வந்து ஒரு படு தோல்விக்கு அப்புறம் தான் வராங்க. சோ இந்த சீரிஸ் யார் ஜெயிப்பாங்க? என்னோட ப்ரெடிக்ஷன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஐ திங்க் they'll come back to form. இந்த சீரிஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட். பாப்போம் guys. யாரு ஜெயிப்பாங்க தெரியலங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க அவங்க நிலைமை. சரி, ஆஸ்திரேலியான்னு சொல்றப்போ ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட ODI T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆக போகுது அந்த சீரிஸ்க்கு. அதுல வந்து சில நோட்டபிள் மென்ஷன்ஸ் திரும்ப வந்துட்டாங்க. ட்ரேவிஸ் ஹெட் இஸ் பேக், ஜோஸ் ஹேசல்வுட் இஸ் பேக் டு தி ODIs and T20 செட்டப். ரெண்டுலயுமே அவங்க பேக் பண்ணிட்டாங்க. லபுஷேனை வந்து ODI ஸ்குவாட்ல வந்து இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. மேட் ஷாட் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அவரும் திரும்ப வந்திருக்காரு ஸ்குவாடுக்குள்ள. ஜேவியர் பாட்டர் வந்து ODI ஸ்குவாட்ல இருக்காரு, T20 ஸ்குவாட்ல இல்ல. ஜேக் ஃப்ரேசர் மெகர் முடிஞ்சு போச்சு. அவர் ஐ திங்க் அவ்வளவுதான். ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவரோட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஸ்வாஹா வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்சல் ஓவன் வந்து ஒரு ODI கால கொடுத்துருக்காங்க. T20ல சூப்பரா வந்து ஒரு பினிஷரா வந்து அசத்தினாரு. அவர் வந்து இப்போ ODIலயுமே வந்து ஒரு கால கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அவங்களும் அதான் T20 வேர்ல்ட் கப் நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பென் டார்ஷியஸ், நேத்தன் எல்லிஸ் அப்படின்ட்டு அவங்கள வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேஸ் அட்டாக் அவங்க பில்ட் பண்றாங்க. பென் டார்ஷியஸ் பேசுறப்போ அவர் வந்து 5th T20ல ஒரு சூப்பரான ஒரு 3 விக்கெட் எடுத்து ஜெயிக்க வச்சாரு. இன்ஸ்பயர் பண்ணாரு அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். நல்லா இருக்குங்க. ஆஸ்திரேலியா டீம் சூப்பரா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் எப்படி இருக்கும்? அகைன் அவங்க வந்து ஒரு யங் டீமை வச்சுதான் அவங்க ட்ரை நேஷன் சீரிஸே போனாங்க அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே அண்ட் நியூசிலாந்து. கடைசி பால்ல போய் தோத்துட்டாங்க அந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா. சூப்பரா இருந்துச்சு அந்த மேட்ச். மேட் ஹென்ரி ஹேட்ஸ் ஆஃப். அவர் சூப்பரா பவுலிங் போட்டு அந்த ஃபைனல் ஓவர்ல 7 runs டிஃபெண்ட் பண்ணும். 7 runsல ஐ திங்க் ஒரு 3 runs 4 runs தான் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு சூப்பரா பவுலிங் போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்து சூப்பரா டெத் பவுலிங் போட்டு நியூசிலாந்து ஜெயிக்க வச்சாரு. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா ஒரு டெஸ்ட் மேட்சும் போயிட்டு இருக்கு. அதுலயுமே வந்து ஒரு 6 விக்கெட் வந்து எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. சரிங்களா? நம்ம இந்த மேட்ச் பத்தி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசலாம். அது பேசுறதுக்கு முன்னாடி ட்ரேவிஸ் ஹெட்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? ட்ரேவிஸ் ஹெட் நம்பர் 1 T20 பேட்டரா கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தாரு. இப்போ வந்து தள்ளப்பட்டாரு கீழே. யாரு தள்ளினாங்க? சும்மா டெஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 seconds யோசிச்சு பாருங்களேன்.
அது யாரும் இல்ல, நம்ம தளபதி, நம்ம அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் ஸ்கேம் ஓ அபிஷேக் சர்மா. தம்பி தம்பி. இப்ப வந்து அவனை கமெண்ட்ஸ்ல போட்டு அடிப்பாங்க, டாப் 1 பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு அவரு. ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரோ. இப்போ பொதுவா ஐசிசி ரேங்கிங்ஸ்ல 2 விஷயம் மாறும் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜ் படி. ஒன்னு எப்பனா, ஒரு பிளேயர் திடீர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் சரியா. அப்போ வந்து ஒருத்தர் வந்து தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்டோ இல்ல செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்டோ போவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு பிளேயர் கொஞ்சம் லோவா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அவர் வந்து 1ல இருந்து 2 டிராப் ஆகும்போது 2ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போவாங்க சரிங்களா. ஆனா எந்த மேட்சுமே விளாடல, எப்படி கப்பல் ஆச்சு பொசிஷன் அப்படின்னு கேக்குறேன். மேபி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே குறையும் போனடா பர்த் பாயிண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்கா குறையுது தானே பேங்க் அக்கௌண்டாடா. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு வந்து எக்ஸ்ட்ரா காசை வந்து குறைக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி வேற ஏதோ ரீசன் இருக்கு. எனக்கு பர்சனல் தெரியல, உனக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் இல்ல கைஸ், கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஆனஸ்டா கேக்குறேன், உண்மையிலே எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ரீசெண்டா ட்ரேவிஸ் ஹெட் மேட்ச் ஆடல, அவர் ஆடியோ ஒரு 6 months கிட்ட இருக்கு. இல்ல ஆக்சுவலி 1 year மேட்ச் ஆடல நினைக்கிறேன் ட்ரேவிஸ் ஹெட். அதுக்கப்புறம் இவர் அபிஷேக் சர்மாவுமே வந்து ரொம்ப நாளா மேட்ச் ஆடல T20. அப்படி இருக்கிறப்போ எப்படி அபிஷேக் சர்மா வந்து நம்பர் 1 போனாரு அப்படின்றது என்னுடைய கேள்வி. அப்படி இருக்கிறப்ப எப்படி எவனுமே போகாம இருக்கா மேல அப்படின்றது என்னோட கேள்வி. அதுவும் கரெக்ட் தான். சரி, இது பதில் சொல்லுங்க. அந்த நியூசிலாந்து ஜிம்பாப்வே டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால, அதுல செகண்ட் மேட்ச்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வருஷம் முன்னாடி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிரெண்டன் டெய்லர் இஸ் கோயிங் டு கம் பேக், இஸ் கோயிங் டு பிளே இன் தி ஜிம்பாப்வே ஸ்குவாட் ஃபார் தி செகண்ட் மேட்ச், கம்ஸ் டைரக்ட்லி இன்டு தி லைன்அப். பிரெண்டன் டெய்லர் ஜிம்பாப்வே விக்கெட் கீப்பர். நான் ஃபர்ஸ்ட் 10 கிரிக்கெட்ல பாப்பங்க, இந்த மசகத்தா பிரெண்டன் டெய்லர் அவர்தான் கேப்டன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அவர்லாம் பிரெண்டன் டெய்லர் லீக் WCL ஆடுறாரா? WCL அவர் ஆடல, அவர் ஆடவே இல்லை. அவர் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பேன் பண்ணிருந்தாங்க. அவர் வந்து ஒரு புக்கி வந்து அப்ரோச் பண்ணி அதை வந்து அவர் இது பண்ணல, லைக் வந்து சொல்லல ஐசிசின்றது. ஒரு 3.5 years வந்து அவர் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க சரிங்களா. கண்ட்ரி வந்து புட் டவுன் பண்ணிட்டேன், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. 3.5 years அவர் வந்து ட்ரைனிங் பண்ணக்கூடாது, அதாவது இந்த சீனியர் டீம் ட்ரைனிங் பண்ணக்கூடாது, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு ரூல் போட்டிருந்தாங்க. எதுவுமே பண்ணல. என்னடான்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா அந்த பேன் வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச கையோட நான் வரண்டா, திரும்ப டீமுக்குள்ள வரேன் அப்படின்னு டேரக்டா எடுத்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் லைன் அப் இருப்பன்ற மாதிரி பேசுறாங்க. at the age of 39 years is giving a comeback. சூப்பர் பிளேயர் அவரு. பாப்போம் இவர் எப்படி 39 வயசுல வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு விளையாடுறாருன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இங்கிலாந்து டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 26 வயசுல அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காருங்க. எஸ், ஜஸ்ட் தி ஏஜ் ஆஃப் 26, ஹாரிஸ் விண்டில்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு லெஸ்டர் ஷேர் விக்கெட் கீப்பர் பேட்டர் இருந்தாரு. அவர் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன் இந்த சின்ன வயசுல ஏன்டா போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 2024ல ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது கையில வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, ஃபிங்கர்ஸ்ல வந்து இன்ஜுரி ஆகி அதை நிறைய ட்ரை பண்ணது போல, சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபிங்கர் வந்து இப்படியே இருக்கு, விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்னதான் அந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதை வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னதுனால டாக்டர்ஸ் ஹவ் அட்வைஸ் ஹிம் நாட் டு கண்டினியூ. ஸோ இஸ் ரிட்டையர்டு. அவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 ராயல் ஒன் டே கப்போட ஃபைனல்ஸ்ல அவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் இருந்தார். ஸோ வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தான், ஒரு அப்கமிங் ஸ்டாரா இருந்தார். பட் அன்பார்ச்சுனேட்லி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்திரே இருக்காருல்ல, இங்கிலாந்துக்கு வந்து ஒரு அவர் தலைமையில ஒரு அண்டர்-19 யூத் டீம் வந்து கூட்டு போனாரு. சும்மா கெத்தா ஆடிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். டெஸ்ட் மேட்ச் கூட டிரா பண்ணிட்டு வந்தாங்க, இங்கிலாந்துலயே போயிட்டு திணற விட்டாங்க. நம்ம தான் இந்தியன் மென்ஸ் டீமை தவிர உமன்ஸ் டீம், அண்டர்-18 டீம் எல்லாம் திணற விட்டுட்டு தான் இருக்காங்க. அதை விடுங்க, சரி ஓகே. அதை பார்த்துட்டு அதே டீம் அடுத்த டூர் வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு 3 ODI 2 டெஸ்ட்டுங்க. அதுல வந்து தலைவர் ஆயுஷ் மாத்திர கேப்டன் ஆக்கிட்டு அதே டீம் எடுத்துட்டு போப்பா, தீஷ்டு வைப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அமைச்சிருக்காங்க. ஸோ தலைவர் வந்து என்ன அடுத்த லெவல் போறதுக்கான பெரிய படிக்கட்டா இருக்கும் இது. ஆமா, அவருக்கு மட்டும் இல்ல, வைபவ் சூரியவன்சிக்குமே ஒரு பெரிய படிக்கட்டா தான் இருக்கும். அந்த டீம்ல இருந்து எல்லாருமே விஹான் மல்ஹோத்ராவா இருக்கட்டும், RS அம்பரீஷா இருக்கட்டும், ட்ரஸ்ட் பண்ணி திரும்ப வந்து கூட்டு போயிருக்காங்க. இது வந்து IPL ஆக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்றப்போ அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா IPL ஆக்ஷன்ல நல்லாவும் எடுப்பாங்க. என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதாங்க வருஷம் இப்படிதான் சம்பந்தப்படுத்துவாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், IPL ஆக்ஷனுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். அதை பார்த்து IPL வந்து பயங்கரமா வெளியேற்றி விட்டுருவாங்க. அந்த பேர் அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் விளையாட மாட்டாங்க. அதுதான் வந்து கதை. பட் அந்த மாதிரி இல்லாம இந்த கைஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க சரிங்களா. என்னதான் ODI யூத் இருந்தாலும் T20ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது நம்ம நம்பிதான் ஆகணும். நம்மளால வாழ்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி IPL நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும். நெக்ஸ்ட் போலாம். அதுதான் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஒரு லீக் வந்து தி 100. அந்த லீக பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த லீக பத்தி ஒரு வீடியோ 2 வீடியோ நாங்க வந்து ஸ்பெசிபிக்கா பண்ணிருக்கோம். ஒரு வீடியோங்க, ஒரு சின்னதா ஒரு 5 minutes வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல எல்லாம் தெரிஞ்சிடும் 100 பத்தி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த டீம்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதா கொடுத்துரும் பாருங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். 100 பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க. இந்தியன் பிரான்சைசிஸ் IPL டீம்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்களாம் வந்து உங்க டீம்ஸ் வாங்கியிருக்காங்க 100ல. ஒரு நல்ல லீகா அது வளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல ஒரு சின்ன சர்ச்சை ஒண்ணு இருக்காண்டா பொறுத்து. இப்பதான் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் வந்து 49% ஸ்டேக் வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸ் மேல வச்சிருந்தாங்களே, அந்த மிக்சர் ஸ்டேக்ஸ் வந்து ஓவலும் சரியா சேர்ந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் டாமினேட்டிங்ல.
இப்போ எம்ஐ வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அண்ட் தேர் நாட் ரெடி டு கிவ் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக்ஸ் டு மும்பை. அந்த ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால மேபி மும்பை கேன் லீவ் ஓவர் இன்வின்சிபிள்ஸ் அந்த நிலைமையில தான் இருக்கு. எடுத்தோடனே ஆடுறதுக்கு முன்னாடியே வெட்டுற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இன்னொரு நியூஸ் கான்ட்ராக்ட் நான் என்ன பார்த்தேன்னா, சரை வந்து அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா சரைக்கு நிறைய லாசஸ் வந்து அக்கமுலேட் ஆயிருக்கு. மும்பை எடுத்துட்டு வர காசுல தான் வந்து அவங்க அந்த காசை வந்து அடைக்கணும், அந்த லாஸ் வந்து அடைக்கணுன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ மும்பை என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% ஸ்டேக் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அங்க செக் வச்சிருக்காங்க. ஸோ சரை வந்து இந்த இடத்துல பேக் அடிக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். எம்ஐக்கிட்டே கேட்கணும் காசு, அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. டீம் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறதா சொல்றாங்க. ஒருவேளை எம்ஐ வந்துட்டாங்கன்னா எம்ஐ ஓவல் அப்படி வைப்பாங்களா? அது நீங்க என்ன நல்ல பேர் ஓவல் இண்டியன்ஸா? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா பார்ப்போம். இன்னொரு லீக், அடுத்த லீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல டொமஸ்டிக்ல டெல்லி பிரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், இதே லீக்ல இருந்தா போன ஐபிஎல்ல பிரியான் ஷாரியா, அதுக்கப்புறம் டிக்வேஷ் ராதி, அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகி வந்தாங்க பாத்தீங்களா. அந்த லீக் தான் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். சரஷா கோட்லா, ஐயோ இல்ல அது அருண் ஜேட்லி தான் நடக்க போகுது. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பிரியான் சாரியா இருப்பாரு, அதுக்கப்புறம் திக்வேஷ் ராதி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி. லீக் பாருங்க, ஃபேன் கோட்ல வந்து லைவ் போடுவாங்க. டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. எப்படியும் பாக்கலன்னா லைவ் அப்டேட்ஸ் நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம் வீக்லிபீடியா மூலியமா. பாருங்க, வீக்லிபீடியா பாருங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். ஆக்சுவலி இன்னொரு அப்டேட் என்னன்னா, பரத் தருண் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as a bowling coach for LSG. அவர் தான் வந்து ஃபியூச்சர் யங் பவுலர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ண போறதா சொல்றாங்க. முன்னாடி வந்து ஜகீர் கான் வந்து LSG கோச்சா இருந்தாரு, மென்டாரமா இருந்தாரு, பவுலிங் கோச்சா இருந்தாரு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு பரத் தருண் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ப்ராபபிள்ஸ் ஐபிஎல் சேஞ்சஸ் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அது ஷூட் பண்ணி அடுத்த நாள் நாங்க போஸ்ட் பண்றோம். போஸ்ட் பண்ண உடனே வந்து அந்த அப்டேட் வந்துருச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட்லாம் வந்து கரெக்டா ஆகுதான்னு சொல்லிட்டு. சந்திரகாந்த் பண்ணிட்டாங்க ஹெட் கோச், அவருமே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. கேகேஆர் நல்ல கோச்சுங்க, செம்ம டொமஸ்டிக் கோச். டொமஸ்டிக் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, நம்ம சொல்லி நம்ம முன்னாடியே கம்பீரால மட்டும் ஜெயிக்கல கேகேஆர். அப்போ சந்திரகாந்த் பண்டிட்டோட இன்சைட்ஸ் கூட ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பட் அவருமே வந்து சாரி பாஸ், போயிட்டு வாங்க, நாங்க வேற ஆள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மேபி கம்பீர் இந்தியா கோஸ்ட்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்களோ, கம்பீர் திரும்ப கேகேஆர் சேர்த்துருவாரோ. ஓகே, நிறைய ரூமர்ஸ் பரப்பிக்கிட்டே போலாம். பரப்போம், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இவ்வளவுதான் மென்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சு, வரதா இருக்கான பத்தி எதுவும் இல்ல. உமன்ஸ் அப்டேட்ஸ் பாத்துடலாம். உமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைட்டாலிட்டி பாருங்க. இல்லடா, எக்ஸாக்டா சொல்ல வந்தேன். சரே ஜெயிச்சிட்டாங்க, அதான் சொல்ல வந்தேன். சரே வந்து வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. மென்ஸ் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். உமன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டுமே ஒரு டீம் ஒவ்வொரு செலக்ட் இல்லைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. எஸ், இனாகரல் வைட்டாலிட்டி பிளாஸ்டோட வின்னர்ஸ் வந்து சரே தான். சூப்பரான ஃபைனல்ஸ் போச்சு. கிரேஸ் ஹாரிஸ் வந்து செமையா ஜெயிச்சு கொடுத்தாங்க. அது முடிச்சக்க விட இப்ப 100 வந்து ஆட போறாங்க. இதுவே இந்த லீக பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ, இன்ட்ரோ வீடியோ வந்து நாங்க போடுவோம். சாட்டர்டே ரிலீஸ் ஆகும் அந்த வீடியோ. கிரிக்கோ பைட்ஸ் எபிசோட் 3 ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. டக்குன்னு ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உமன்ஸ் மேட்சும் மென்ஸ் மேட்சும் ஒரே நாள் நடக்கும். சரிங்களா? அது வந்து சூப்பரா இருக்கும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மேட்ச் நடக்கும், அதே வென்யூல ஈவினிங் வந்து மென்ஸ் மேட்ச் நடக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது வந்து பாருங்க, அதை நாங்க வீடியோல தெளிவா சொல்லிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்த உமன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா நேபாள் இருக்கு பாத்தீங்களா. அங்க வந்து வேர்ல்ட் கப்போட குவாலிஃபயர்ஸ் வந்து நடக்க போகுதுங்க. T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் வந்து ஜனவரியில நடக்க போகுது. அது வந்து நேபாள்ல வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ நேபாளோட மென்ஸ் கிரிக்கெட் பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம். லைக் தேர் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன்டு தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உமன்ஸ் டீமுக்கு ஒரு மேசிவ் அப்டேட். நேபாளுக்கே ஒரு சம அப்டேட். லைக் வந்து ஒரு லைக் ஆஃப்கோர்ஸ் குவாலிஃபயர்ஸ் தான். சரிங்களா? வந்து நிறைய பெரிய டீம்ஸ் எல்லாம் இருக்காது. பங்களாதேஷ் ஆல்ரெடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஐ திங்க் தேர் கோயிங் டு ப்ளே தி குவாலிஃபயர்ஸ் நினைக்கிறேன். சோ நேபாள் அப்படி வரும்போது ஒரு 10 டீம் இருப்பாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் நேபாள். காசு வரும், நல்லா டெவலப் பண்ணுவாங்க கிரிக்கெட்டை. எனக்கு ஆக்சுவலி ஏன் நான் சிரிக்கிறேன்னு தெரியல, எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த டீம் ஒரு 3 வருஷமா பார்த்து டைம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. நம்ம வந்து ஒரு டீம் வந்து இந்த டீம் வரணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு பரத். அந்த டீம் வந்து இப்ப படிப்படியா ஆப்கானிஸ்தான் மாதிரி க்ரோ ஆயிட்டு வரணும்னால ஒரு நல்ல சந்தோஷப்படுறாரு, பெருமையா இருக்கு. அவ்வளவுதாங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம ஃப்ரைடே பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டோட வருவோம். அண்ட் கிரிக்கோ பைட்ஸ்ல வந்து நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து சின்னதா போட்டுட்டு இருக்கோம். அது இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டாபிக் பேசணும் ப்ரோ அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே நாங்க வந்து கண்டிப்பா எடுத்து பேசுறோம். அண்ட் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது மாதிரி நாங்க வீடியோஸ் பண்றதுக்கு. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.